அருமையான திருச்சபையார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி சொல்லப்பட்ட தேவ செய்திக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இப்பொழுது இந்த அருமையான திருச்சபையில நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சொல்வதற்கு, பேசுவதற்கு ஆண்டவரை அடியனை மறைத்து தேவ ஆவியானவர் அருள் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ராஜா. வந்திருக்கும் எல்லாரையும் ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை நீங்கள் ஆசீர்வதியும். நன்றி சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்பான கிறிஸ்துவ மகளே, இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் இன்றைய நாளிலே ஒரு தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியானது நாம் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எதற்காக ஆயத்தம்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் நாள் நெருங்கி வருகிறது. அவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் அவர் வரும் நேரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஒரே வாசல் தான் இருக்கு, ஒரு வாசல் தான். 9:27 எபிரேயர்ல சொன்னபடியாக அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லப்பட்டது. அப்போ நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு வாழ்வு தான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கை தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு. அவருடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் இருக்க வேண்டும். அவருடைய சந்ததியிலே நாம் இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லப்படுறது. அவருடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம். ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை தெரிந்து கொண்ட தேவன் அதற்கு பின்னால் இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அப்படியே அவருடைய வழியிலே வரும் நிலை இருக்கிறது. ஆண்டவர் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் ஆயத்தத்தோடு இருக்கும் நிலை வர வேண்டும். நமக்கு எக்கால சத்தம் என்பது நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தெரியும். அன்பானவர்களே, எக்கால சத்தம் அப்போ நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா, ரெடியா இருக்கிறோமா? இப்போ ஃபயர் ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டோம்னா ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எப்பயும் ஆயத்தமா இருப்பாங்க இல்லையா? எந்த இடத்துல தீ பிடிச்சாலும் அதை அணைப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் மட்டும் ஆயத்தமா இருப்பாங்க. ஓட்ட போட்டியில பாருங்க, ஓடுறதுக்கு ரெடியா இருப்பான். அந்த கடைசி டயத்துல 1 2 3 போது ஓடுறதுக்கு ரெடியா இருப்பான். அப்ப அந்த ஆயத்தம் நமக்குள் இருக்க வேண்டாம் அன்பானவர்களே. அதுல பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் வரும் வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் கொஞ்சம் பேனா ஆஃப் பண்ணிருக்கேன். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். பாருங்க, ஆமே, மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். இதுதான் முக்கியம். அப்போ எவ்வளவு ஃபாஸ்டா வர்றாரு பாருங்க. அப்ப அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமென் என்பது. ஆண்டவர் வரும் நாள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமாக நமக்கு ஜீவனுள்ள வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. Watch therefore, for ye know not what hour your Lord doth come அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். அதாவது
உங்கள் ஆண்டவர் இன்ன நாள்களிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்போ நாம் ஏதோ இங்க வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் இல்லாம, அதிலே நாம் விழிப்போடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை எப்படி விரும்புகிறார் என்றால், அவரை நாம் மகிமைப்படுத்தும் பிள்ளைகளா விரும்புகிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை விரும்புகிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருந்து எப்பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவதாக நீதிக்கேற்க நாம் விழித்திருக்க வேண்டும். நீதிக்கேற்க 1 கொரிந்தியர் 15:34 பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 15:34 வாசிக்கிறேன். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். பவுல் எழுதுறார் பாருங்க, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த பாவம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. சில நேரம் பாவம் தானே, இது சரி, அடுத்த தடவை சரியாகிறோம். ஆனால் அவர்களால் நிறுத்த முடியாது. கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும்போது தான் ஆவியானவர் வரும்போது அங்கே விடுதலை உண்டாகும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு வேதத்தில் 3:17 பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் வரும்போது தான் அங்கே விடுதலை வரும். அப்போ ஆவியானவர்கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிடணும். இப்போ பாருங்க, உலகம் பாவத்தினுடைய உலகம். பாவமான உலகத்திலிருந்து நம்ம மீட்கப்படணும்னா, இப்போ மீனை பாருங்க, கடல் தண்ணியிலேயே இருக்கு. கடல்ல இருக்கக்கூடிய உப்பு அந்த மீன்ல சாராது. நம்ம அதை சுத்தம் செஞ்சு அதை உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். அதுபோல இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிறோம். அப்படி வாழும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நாம் மீன் எப்படி அந்த உப்பு தண்ணீர்லேயே இருக்கு, ஆனால் அது என்ன செய்யுது? அந்த உப்பை அது கிரகித்து கொள்ளவில்லை. அதுபோல பாவ உலகத்துல இருக்கக்கூடிய நாம் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டுவிட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவி நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இருதயத்தை. இப்போ ஒரு காரை பார்த்தோம்னா காரில் தூசி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கார் கண்ணாடியில ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தூசி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை தினம் நம்ம கழுவி தொடச்சிட்டு தான் கார் எடுக்கிறோம். அதுபோல நம்முடைய இருதயத்துல உலகத்தினுடைய பாவ கரைகள் மேலே அமைகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காத அளவில் ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேணும் அன்பானவர்களே. அதுபோல எப்படி தாமரை இலை அதிலே தண்ணீர் படும் பொழுது அது ஒட்டாமல் இருக்கிறதோ, அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே பாவங்கள் ஒட்டக்கூடாது. அதுதான் இப்ப சொல்றது. நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்று எசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் 26வது அதிகாரத்துல. இரண்டாவதாக விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். விசுவாசத்தில் விழித்திருங்கள் என்ற ஒரு சிறு தலைப்பு. முதல்ல நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும். விசுவாசம்னு உடனே ஆபிரகாம் தான் ஞாபகம் வருது நமக்கு. என்ன, அவருடைய அன்பு மகனை, ஒரே மகனை, 25 வருஷம் காத்து கிடந்து பெற்ற மகனை என்ன செய்தாரு? அவர் மோரியா மலையில போய் பலி கொடுக்க சொன்னார் ஆண்டவர். அதுபோல உடனே ஐயோ ஆண்டவரே, நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் குழந்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு வேணுமே அப்படி சொன்னாரா? உடனே அவர் ஓகேன்ட்டார். அப்ப அவருடைய விசுவாசம் அவரை கடைசியில ரட்சித்தது. அவருடைய விசுவாசத்தினால அது என்ன நடந்தது? வெற்றிகரமா நடந்தது. அவருடைய பிள்ளை என்னாச்சு? பிள்ளையை கொடுத்தாரா? கடைசி வரைக்கும் இல்ல, வாசிப்போம். அதாவது எபேசியர் 1:13 மட்டும் வாசிப்போம். எபேசியர் 1:13. அல்லேலூயா. வசனத்தை அதான் 1:13. ஆமென். பாருங்க, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அதே நேரத்துல நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். சீல் வைக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேல சீல் வச்சுட்டார். அந்த முத்திரை போடப்பட்டதுனால நம்மளை யாரும் பிசாசானவன் அவன் என் பிள்ளைன்னு அவனால சொல்ல முடியாது. ஆகவே நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் வேதத்துல பார்க்கிறோம். 22வது அதிகாரம் ஆதியாகமத்துல 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
தகன பலியாக பலியிடுன்னு சொல்லவும் அவருக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்மளா இருந்தா ஐயோ அப்படிப்போம். அந்த திடீர்னு ஒரு உள்ளம் வரும் நமக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன, அவர் சொன்ன உடனே சரிட்டார். வேற வழி இல்லை. உடனே என்ன செஞ்சிடறாரு? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி, அடுத்த வசனங்க, தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் இழந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். மோரியா மலைக்கு போறாரு. அந்த போன பிறகு 5வது வசனம் மிகவும் முக்கியம் பாருங்க. 5வது வசனம் வாசிக்கிறேன். பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. வந்து மோரியா மலையில போய் பலியிடணும் பிள்ளைய. ஆனால் 5வது வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க இங்கே இருங்க. கூட வந்தவளை பார்த்து சொல்றாரு, நானும் மகனும் போய் அங்கே போயிட்டு திரும்பி வருவோம்னு சொல்றாரு. எவ்வளவு இதா பாருங்க. அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அப்பவே முடிவு பண்ணிட்டாரு, ஆண்டவர் நமக்கு வெற்றி வாய்ப்பை தருவாரு, அவர் சொல்றதையே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வாய்ப்போடு அவரு கிளம்புறாரு. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இந்த கட்டத்தை பாருங்க. ஆனா இப்படியெல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து நீயோ தேவனுடைய மனுஷனை 6:11 சொல்லுது 1 தீமோத்தேயுல, நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கும். ஆனால் ஆபிரகாம் போல நாம் விசுவாசத்தோட இருந்தால் நாம் மேன்மேலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 22:5 இப்படியா வாசிக்க, அதை நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. ஆனால் இதுல எபிரேயர் 11:17 இதே இது சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே, எபிரேயர்ல புதிய ஏற்பாட்டுல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து 3வது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்ங்கிற தலைப்பை பார்க்க போறோம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம்ங்கிறது நம் தேவைகளை தேவனுக்கு தெரிவிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னா, தேவன் நடத்துதலை புரிந்து கொள்ளும் நேரம் என்றும் சொல்லலாம். ஜெபம்ங்கிறது அப்புறம் தேவன் என்ன நடத்த போறாரு, என்ன சொல்ல போறாருங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாகவும் இது இருக்கிறது. அப்புறம் நம் சுபாவங்களை சுட்டி காட்டி நம்மை திருந்த செய்யும் நேரம் ஜெப நேரம். நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். நீ இப்படி செய்யற, இப்படி இருந்துட்ட, நீ ரொம்ப கோபப்படுற, அவனை அப்படி பேசிட்ட, ஆண்டவரே மன்னிச்சுங்க ராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீ அதை நம்முடைய குற்றங்களை தேவன் நமக்கே உணர்த்துவார். நமக்கு உணர்த்துவாரு. நம்ம தனிமையான இடத்துல உட்கார்ந்து அப்படி ஜெபிக்கும் பொழுது அப்படி வருவாரு. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு வேதம் சொல்லுது. அப்ப இடைவிடாமல்னா என்ன சார், எனக்கு வேலையே இல்லையா, இடைவிடாமலா ஜெபம் பண்றதுன்னும்? நம்ம ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கணும். நம்ம தூங்குறோம், நம்ம சரீரம் தூங்கலாம். அப்போ ஜெப மைண்ட்ல, ஆண்டவரே நீங்க என்னுடைய ஆத்மாவை உம்முடைய பாதத்துல வைக்கிறேன், உங்களுடைய கரத்துல வைக்கிறேன், நீங்க உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோம். அப்படி கேட்கும்போது நம்ம என்ன செய்யறோம், தைரியமா இருக்கலாம், எங்கேயும் போகலாம். அப்ப நம்முடைய ஆத்மாவில் கரையை உருவாக்குறதுக்கு சாத்தான் நிறைய வலை விரிச்சுக்கிட்டே இருக்கான். சாத்தானுடைய கிரியை மாதிரி லேச அப்படி அசந்தா போதும் நம்மளை அடிச்சிருவான். ஆத்மாவை வெளியில ஒன்றும் தெரியாது. சில நேரம் அங்கே பிசாசு அப்படியே பல்ல அப்படி சிரிச்சுக்கிட்டு கண்ணை முழிச்சுக்கிட்டு வரணும்னா அது இல்லை. 21:36 லூக்கா சுவிசேஷம் இப்படியாவது சொல்லுது. 21:36 லூக்கா பரிசுத்த லூக்கா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியமானது. பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பார்க்கணும், மனுஷகுமாரனோட நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணி அதற்கேற்றவாறு நாம் நடந்து கொண்டால் அது முடியும். அப்ப ஆண்டவருக்கே ஜெபம் அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு. கெத்சமன் தோட்டத்துல பார்த்தா எவ்வளவு ஜெபம் பண்ணாரு. 1 மணி நேரம் எனக்கு கொஞ்ச நேரம் முழிச்சிருக்க முடியாதான் சீசரை பார்த்து சொன்னா அவன் தூங்குறான். அப்ப அவனால முடியாது. அவ்வளவு முக்கியமான அளவுல ஜெபம் ஆண்டவருக்கே முக்கியமாக வருது. அதான் சொல்றாருல, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும்,
இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் அன்படியே ஆக கடவுதுன்னு சொல்றார். இப்படியெல்லாம் நடக்குதுங்க, இதெல்லாம் நடக்குது. அடுத்து தூங்காமல் விழித்திருங்கள், தூங்காமல் விழித்திருங்கள்ங்கிற தலைப்புல எப்படிங்க தூங்காமல் விழிச்சிருக்க முடியும்? மனிதனுக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியமே அப்படின்னா 25:13 மத்தேயு சுவிசேஷம் என்ன சொல்லுது? 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள், விழித்திருங்கள். நம்ம விழிச்சிருக்கணும். எப்படின்னா மனுஷகுமாரன் வரும் நாளையோ நாளிகையோ நம்மளால அறிய முடியாது. ஆகவே அதுக்கு விழித்திருங்கள்னு சொல்றார். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5:6 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறவர்கள் போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். பாத்தீங்களா, தெளிந்தவர்களாக தான் இருக்கணும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு நம்ம கர்த்தருக்குள்ளாக இருக்கணும் நம்மளே பார்த்துக்கிறோம். ஆமாம். அதுபோல அடுத்து பிசாசு வஞ்சியாது இருக்கும்படியாக நாம் விழித்திருக்க வேண்டும். பிசாசானவன் வஞ்சிப்பான். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள்கிட்ட வஞ்சிச்சுட்டான் இல்லையா? ஏவாளை என்ன செஞ்சான்? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர். நிறைய பார்க்கலாம், அதில் நேரம் வச்சிருக்கோம். அப்போ இவன் என்ன செஞ்சான்? ஆமாம், நான் இதை தேவர்களை போல மாறுவீங்க அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? அந்த ஏவாள்கிட்ட சொல்றான், இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றாங்க இந்த அம்மா. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? இதை சாப்பிட்டா தேவர்களை போல நீங்க வருவீங்க அப்படின்ற அளவுல பாவத்தை அவன் அப்படியே முதல்ல பாவத்தை அவுத்து விடுறான் அந்த ஏவாளம்மா அதை கேட்டுறாங்க. அதை கேட்டுதான் பூரா அந்த வம்சமெல்லாம் இப்போ வரைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வருது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாமாக வந்தவர். அவர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாரு. அவர் சிந்தினதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவர் ஜீவன் கொடுத்ததை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே அந்த பிசாசுக்கு விலக்கப்பட்டிருப்பாங்க. பிசாசு அவர்கள் எல்லாம் தொடர்றதுக்கு ரொம்ப பயப்படுவான். பயம் வரும் அவனுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும், ஆனா அவனுடைய கண்கள் எல்லாம் அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலதான் குறியா இருக்கும், மற்ற யாரு மேலேயும் வராது. பாருங்க 31:16 மட்டும் வாசிக்க முடியுமா? 31:16 உபாகமம் 31 உபாகமம் 16. ஆமா. அடுத்த வசனம் 18வது வசனம் பார்ப்போம். பாருங்க, இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து தங்களுடைய வீணான தங்களுடைய பேரை ஆண்டவருக்கு அவர்கள் கெடுத்துக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்யும் அளவில் நம்ம பார்க்கிறோம். அதில் பொன் கன்றுக்குட்டியெல்லாம் செய்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு தெரியும். அப்ப இவையெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் எதை செய்யாதே என்று சொல்கிறார்களோ அதை செய்யாதே என்று சொன்னதை அவர்கள் செய்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்ட 32:6 உபாகமத்துல பாருங்க, விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் பாருங்க. உன்னை ஆட்கொண்ட பிதா அல்லவா, உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அல்லவா, அவர் அல்லவா அப்படின்னு 32:6 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படியெல்லாம் இருந்தும் கர்த்தரை அவர்கள் மறுதளித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத நிலை வருது. தேவன் ரொம்பவும் மனம் நொந்து போறாரு. அப்ப 1 பேதுரு 5:8 புதிய ஏற்பாட்டுல 1 பேதுரு 5:8 பார்க்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாய் இருக்கிறவன் பிசாசானவன், உங்கள் எதிராளியாய் இருக்கிற பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று, எவனை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கிற சிங்கம் போல, இப்ப கூட ஐயா சொன்னாங்க யாரை விழுங்கலாமோ என்று அவன் ஆயத்தமா இருக்கான். ஆகவே நம்மளுடைய செயல்பாட்டில இருந்து கொஞ்சமும் விலகாம இருக்கணும். கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் வெற்றி தான் வரும். அடுத்தபடியாக பாருங்க, மனம் திரும்பி விழித்திருங்கள், மனம் திரும்பி விழித்திருங்கள். யோவான் ஸ்நானமும் அதே சொன்னாரு. வந்த உடனே அவர் என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னாரு. அதே போல ஏசப்பா முதல்ல என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதுக்காக ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம்.
பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. 2 வருஷமா கேட்டு, என்ன சார் 2000 வருஷமா இதை சொல்லிட்டு தானே இருக்கா, எங்க ஏசாமி வர்றாரு? அப்ப நான் சொன்னேன், ஒரு சின்ன உதாரணம், அதை நம்மளும் சொல்லலாம், நீங்க கேட்கறவங்களுக்கு சொல்லலாம். பள்ளிக்கூடம் நடக்குதுங்க, ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் அவர் சொல்ல கலெக்டர் விசிட் இருக்கு, அடுத்த வாரம் 28ஆம் தேதி வர்றாங்க கலெக்டரு. அது மட்டும் இல்லை, உயர்கல்வி அதிகாரிகள்லாம் வர்றாங்க, மினிஸ்டரும் வர்றாங்க உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு, கிராமத்தெல்லாம் பார்க்க ஒரு பார்வை இருக்குன்னு எல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த 20ஆம் தேதி தகவல் வருது, ஒரு வாரத்துக்கு தான் போதுமே, பூரா நீட்டாக்கி பள்ளிக்கூடம் வழக்கமான ஆசிரியர்கள் நல்லா வந்து போகிறாங்க. அதோட அன்னைக்கு தேதிக்கு ரொம்ப விசேஷமாக நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 8 பீரியட் இருக்கும் பள்ளிக்கூடத்தில், உங்களுக்கும் தெரியும் 8 பீரியட் இருக்கும். அந்த நாளும் வந்துருச்சு. 28ஆம் தேதி காலையில் பிளாக் ஹாய்ஸ்டிங், அதாவது கொடி ஏற்றுறதுக்கு கலெக்டரே வந்து ஏற்றுவாருன்னுட்டாங்க. அப்படிங்கும்போது கொடியெல்லாம் ரெடியாக, நேஷனல் ஃப்ளாக் ரெடியாக இருக்குது, எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் காலையில் எதிர்பார்ப்போடு இருக்காங்க, வரலை கலெக்டர், வரல, அதிகாரிகளும் வரல. சரி அப்போ அப்படின்ட்டு தலைமை ஆசிரியர் ஏற்றுக்கிறாரு. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து நடக்குது, வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் பீரியடும் நடக்குது, செகண்ட் பீரியட் வருது ஆயுசமா, செகண்ட் பீரியடும் வரலை. இப்படியாக 7 பீரியடு வரல, கலெக்டர் வரல, கல்வி அதிகாரிகளும் வரல. அப்ப இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒரு நாள் என்பது 1000 வருஷம் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம். 1000 வருஷம் என்பது ஒரு நாள் கத்தல். அப்படி இருக்கும்போது இது ஒரு நாள் தான். 7 பீரியடு போயிடுச்சு, 8வது பீரியடு வந்து என்ன இப்போ இதுக்கெல்லாம் எங்கடா வரப்போறாங்க, இந்த காலையிலேருந்து ஏமாந்தே இருக்கோம், எங்கே வர்றாரு அப்படின்ட்டு ஒரு சிலர் அவசரமாக நான் வீட்டுக்கு போகணுமே அப்படின்ட்டு, சார் எனக்கு பெர்மிஷன் வேணும், நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லைங்க கொஞ்சம் இருங்க, திடீர்னு வந்துடுவாங்க. அதெல்லாம் எங்கே சார் வரப்போறாங்க, 7 பீரியடு வரல, இனிமேல் என்னத்தை வரப்போறான்ட்டு போகிறாங்க. அந்த 7வது பீரியடும் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு, அப்பையும் வரல. கடைசி 10 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷமும் வரல. 5 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம். அதுக்குள்ளே ஒரு சில ஆசிரியர்கள் அதை விட்டு விளையிட்டாங்க, எனக்கு அவசரமாக போகணும் இன்னைக்கு, நான் போகணும். ஆனால் 5 நிமிடம் இருக்கும்போது ஜீப்பு எல்லாம் வருது, காரெல்லாம் வருது, வந்து நிற்கிது பள்ளிக்கூட வளாகத்தில். கலெக்டர் இறங்குறாரு, மினிஸ்டர் வேறு வராது. அப்படியே ஸ்டாஃப்லாம் இருக்க சொல்லுங்க, ஆசிரியர்கள்ங்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்றாங்க, இருக்கணும்னு ஒன்று பார்த்தா 3 டீச்சர்ஸ் இல்லை, ஏற்கனவே அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு சில மாணவர்களும் கிளம்பிட்டாங்க, எப்படியோ தெரியல. அப்போ தான் 8வது பீரியட் கடைசி நேரத்தில் உள்ள நுழைகிறாங்க. நுழைஞ்சா எங்க இந்த கிளாஸ் டீச்சரை காணோம், இப்போ தான் போனாங்க அப்படின்னு. அது எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவருடைய வருகை நாள் எந்த நாள்லையும் வரலாம். 2000 வருஷங்கிறோம், இதுவும் 2000 வருஷம் தானே. பைபிள் சொன்னதுபடி 2000 வருஷம் முடிஞ்சு 25வது வருஷம் ஆகுது. நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இனி வருவார். அவர் வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம், ஆயத்தமோடு இருக்கணும். அதான் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆயுதத்தோடு இருக்கணுங்கிறது. அப்படி மத்திய ஆகாயத்துல வரும்போது எக்கால சத்தம் தொனிக்கும். மத்தேயு 25:6 பார்த்தோம்னா அதுல எக்கால சத்தம் தொனிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, கடையில என்ன செய்வாங்க, விளக்கேற்றின கன்னிகள் 10 கன்னிகள், 5 கன்னிகளுக்கு புத்தி உள்ள கன்னிகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் வந்து எண்ணெயை ஊற்றி அழகா ஆண்டவருடைய வரும் நேரத்துல உடனே மணவாளன் வர்றாங்க, உடனே எண்ணெய் ஊற்றி ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஐயோ எனக்கு எண்ணெய் இல்லையே, கொஞ்சம் கொடுங்களேங்கிறாங்க. 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். அப்ப இவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் போய் விற்கிறவரிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள்னு அவங்க சொல்றாங்க. ஆமென். விற்கிறவர்கள் போய் வாங்கி கொள்ளுங்க, நீங்க போங்க இங்க அப்படின்னு. இவன் போய் வாங்க போயிட்டான். வாங்க போனவன இவங்கெல்லாம் வாங்க போனவன மணவாளன் வருகிறார். அப்போ வரும்போது வர்றாங்க, வந்து இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அங்கே இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதே போல கலெக்டர் மினிஸ்டர்லாம் வர்றாங்களே, வந்து எத்தனை பேர் வந்தாங்களே, வந்தவங்க மட்டும் தனியாக கையில் போட்டு வராதவங்க யாருன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவில் அவங்க கேள்வி கேட்பாங்க. கர்த்தர் கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியாம இருக்க முடியாது. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால நாம் நிற்கும் போது என்ன செய்யக்கூடாது, கைகட்டி நிற்கக்கூடாது. ஆண்டவரேன்னு அந்த சிங்காசனத்துக்கு போகாம நமக்கு நியாயத்திற்கு வராத அளவுல கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஆர்வத்தோட இருக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், 25:34 மத்தேயு சுவிசேஷத்தை மட்டும் வாசிச்சிருவோம், அதோட முடியுது. மத்தேயு சுவிசேஷம் 25:34. பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மளையும் அப்படி சொல்லணும். வலது பக்கத்தில் நிற்கும் பிள்ளைகளாக செம்மறியாட்டு கூட்டமா நம்மளும் இருக்கணும். அதுல பாருங்க, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ஆமென். அப்போ அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் நாம் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம். இதை அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது, அசட்டை பண்ணிவிடக் கூடாது. தேவாலயம் என்பது ஒரு நாள் அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொல்லவே கூடாது. நமக்கு ஓய்வு நாளை ஆச்சரிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய முக்கியமான கடமை. ஆகவே நாம் இதோடு இந்த செய்தியை நிறைவு செய்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை எந்த நேரமாக இருந்தாலும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை.